வணக்கம். நான் உங்கள் ராகவ் குமார். இது தீபிகா ஆதரவுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் கிணத்த காணோம் அப்படிங்கிற ஒரு படம். இதுல யோகி பாரு, லவின் சந்திரசேகர் இதுல முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வானம் பார்த்த பூமி. ரொம்ப ட்ரை பிளேஸ். அங்க குடி தண்ணீருக்கே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்க எங்கேயுமே தண்ணி இல்ல. அந்த டயத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு இருக்காரு இல்லையா? யோகி பாபு நம்ம கோயில் பூசாரியா இருக்காரு. அவர் நிறைய இடங்கள்ல பெண் தேடுறாரு. அவருக்கு யாரும் பெண் கொடுக்க முன் வரல. காரணம் என்னன்னா, இந்த கிராமத்துல தண்ணி இல்ல அப்படிங்கிறதுக்காக. இங்கே தாய் இல்லாமல் கஷ்டப்படுற, அங்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட போறியா? அந்த டயத்துல லவின் சந்திரசேகர் இவங்களை லவ் பண்றாங்க. லவின் சந்திரசேகரனுடைய அப்பாவும் என்ன சொல்றாரு, அவர் பக்கத்து கிராமத்துல தான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கிராமத்துக்கு என் பொண்ணை அனுப்ப மாட்டேன். ஏன்னா அங்க தண்ணி இல்லை அப்படிங்கிறாரு. இந்த சிச்சுவேஷன்ல நீரோட்டம் பார்க்குறாங்க இந்த கிராமத்துல. நீரோட்டம் பார்க்கும்போது ஒரு இடத்துல தண்ணி இருக்கு. அந்த இடம் யாரோட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபுவோட இடம். அவங்க என்ன சொல்றாங்க, கிணறு தோண்டலாம் அப்படிங்கிறாங்க. கிணறு தோண்டுறான் அப்படிங்கிறாரு. அதுக்கு யோகி பாபுவும் பர்மிஷன் கொடுக்குறாரு. நீங்க இந்த இடத்துல கிணறு தோண்டுங்க, ஊர் நல்லதுக்காக நான் என்னோட இடத்த கொடுக்குறேன்றது ஒரு மனதா சொல்றாரு. சென்றதுக்கப்புறம் அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோன்றுறாங்க. ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா, பூமியில் ஏதோ ஒன்று தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தில் காட்டுவாங்கல்ல டைனோசர். டைனோசர் மாதிரி பெரிய எலும்புக்கூடு இருக்குது. எலும்புக்கூடு அவங்களால எடுக்க முடியல. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸுக்கு சொல்கிறாங்க. போலீஸ் நம்மளோட தொல்லியல் துறைக்கு சொல்லுது. அவங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த இடத்த பார்க்குறாங்க. அவங்களும் ஊர் மக்களோட சேர்ந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி வருது. கிணத்த அவங்க என்ன பண்ணுறாங்க, கிணத்த அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. தொல்லியல் துறை, அதாவது கவர்மெண்ட் கேப்சர் பண்ணிடுது. அதை மூடி போட்டு வச்சிடுறாங்க. அதாவது வேலை நடக்காத நேரத்தில் ஒரு கவர் மாதிரி ஷீட்டு மாதிரி போட்டுடுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனோசருடைய எலும்பு கூட படிமத்தை எடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் இவங்க தண்ணி கிடைக்குமா என்னன்றது ஒரு சந்தேகக்குரியாது. இதுக்கு அடுத்த லெவலில் தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த கிராமத்தையுமே தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும், வீட்டில் இருக்கிறவங்கன்னா வெளியில் போங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் மழை பெய்யுது. மறுநாள் காலையில் தோண்டும் போது அந்த இடத்துல இந்த டைனோசருடைய படிமம் இல்லை. அப்போ என்ன ஆச்சு, நீ தான் நீரோட்டமாகுது. ரத்த ஓட்டம் மேல இதெல்லாம் நீரோட்டமாகுது. சுத்திருச்சியா? என்ன இது? அது தெரியாம தானப்பா. ஊர் மக்கள் எல்லாம் கொண்டு போய் போலீஸ்காரங்க உள்ள வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த டைனோசர் எங்கே வச்சிங்க அப்படின்றது. அவங்க மக்கள் என்ன சொன்னாங்களா என்னன்றதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய முதல் பாதி ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த ஒளிப்பதிவு ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது எப்படின்னா, அந்த தியாகராஜன் இந்த படத்தை ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. சங்கையா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒளிப்பதிவு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வறட்சியை ரொம்ப நல்லா காட்டுது. அதாவது அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பத்தை ரொம்ப அழகாக நமக்கு உணர்த்துது. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போனோம்னா எந்த ஹீட் இருக்குமோ அந்த ஹீட்டை நம்ம திரையில் பார்க்கும்போது தெரியுது. குறிப்பாக அந்த கருவேல மரங்கள், அடர்த்தியான கருவேல மரங்களை பார்க்கும்போது, இவ்வளவு கருவேல மரங்களை அவங்க எடுத்தாலே அந்த இடத்த நிறைய தண்ணி பூமிக்கு போகுமே நம்ம சொல்ல தோன்ற அளவுக்கு அந்த கேமரா இருக்குது. கருவேல மரத்தை பற்றி அந்த படத்தை அவர் எங்கேயுமே பேசலை. ஆனால் ஒட்டுமொத்த கருவேல மரமும் நமக்கு அதை உணர்த்துது. அதில் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஷாட்டில் அவங்க ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். படத்தில் ஒட்டுமொத்த படத்துலையுமே ஒளிப்பதிவு ரொம்பவே நல்லா இருக்குது. பின்னணி இசையும் நிவாஸ் கே பிரசன்னா அவர் மியூசிக்கில் பின்னணி இசை நல்லா இருக்குது. ஆனால் படத்தினுடைய முதல் பாதியில் நம்ம உட்கார்ந்த உடனே என்னமோ ஒன்று வித்தியாசமாக பண்ண போகிறாங்க. நமக்கு நம்ம கேள்விப்பட்ட இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஏதோ தண்ணி கொண்டு வர்றதுக்காக இவங்க ஏதோ முயற்சி பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு திட்டங்கள் வகுக்க போகிறாங்க. இந்த கிணத்தை சுற்றி கதை நகரும் பார்த்தா, கிணத்தை சுற்றி கதை நகர்றதுக்கு பதிலாக டைனோசரை சுற்றி கதை நகருது. அது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்பேக்டாக இல்லை. டைனோசர்லேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதும், அது மக்கள் வெளியில் அனுப்புகிறாங்கன்றதும் எந்த மாதிரி ஒரு கேள்விகளை வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ சமீப காலத்தில் ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு இடத்துல எதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா ஒட்டுமொத்த கிராமத்தையும் அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. அதுலேருந்து கிராம மக்கள் வெளியேற்றப்படுறாங்க, அங்கங்கே போராட்டங்கள் நடக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே விஷயத்தை அப்படியே படத்தை தூக்கி வச்சிருக்காரு. என்ன, பல படங்களில் கார்ப்பரேட் கம்பெனி வரும், கிராம மக்களை காலி பண்ண சொல்லுவாங்க. உடனே ஹீரோ குதித்தெழுந்து சண்டை போடுவார். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டைனோசரை கொண்டு வச்சு டைனோசருக்காக ஊர் மக்களை காலி பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வச்சிருக்காரு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. அதில் கார்ப்பரேட் முதலாளி பெரிய ஹைஃபையாக இருப்பார், இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, அவ்வளோதான்.
அது பெரும்பான்மையான 2ஆம் பகுதியில வரக்கூடிய எல்லா காட்சிகளுமே இந்த மாரி கதைகள நம்ம பார்த்த கதைகளா தான் இருக்கு. சமீப காலத்துல அந்த ஊர காப்பாத்துறேன், நிலத்த காப்பாத்துறேன்ற அந்த ஒன்லைன்ல தான் இந்த படமும் கடைசியில போய் முடியுது. ஒரு கிணறு பிரச்சனையில, தண்ணி பிரச்சனையில ஆரம்பிக்கிற படம், அதை நோக்கி போகாம வேற திசையில போனனால இந்த படத்த நம்மளால ரசிக்க முடியல. யோவ், யார் இடத்த யார் ஆக்கிரமிக்கிறது? அரசாங்கத்தை எதிர்த்துட்டு நம்மளால எதுவும் செய்ய முடியுமா? அதுக்கப்புறம் இது 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 ஊரே அவ்வளவுதானே இருக்கு. கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போறதை விட வேற என்னடா அருகதை இருக்கு உங்களுக்கு? யோகி பாபு ஓரளவுக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எப்பயுமே அவர் சிரிக்க வைக்க முயற்சி பண்ண மாட்டாரு. இந்த படத்துல அவர் சிரிக்க வைக்க முயற்சி பண்ணல. ஆனா கதையின் நாயகனாக கரெக்டா புரிஞ்சு போயிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். லவிங் சந்திரசேகர் ஓரளவு நல்லா நடிச்சிருக்காரு. அதுல வரக்கூடிய நிறைய கேரக்டர்ல அவங்க அக்காவா நடிக்கக்கூடியவங்க, ஊர் பெரியவரா நடிக்கக்கூடியவர், குறிப்பா ஒருத்தர் வந்து விக்ரமாதித்தன், எழுத்தாளர் விக்ரமாதித்தனுடைய ரோல் தாத்தாவா நடிச்சிருக்காரு. அவரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒருத்தர் நடக்க முடியாம வயசான பெரியவர் ஊர்ந்து ஊர்ந்து எல்லா இடத்துலையும் போயிட்டே இருப்பார். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர் வந்து இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா படம் 2வது பாதியில கதை வந்து சரியான வடிவா இல்லாதனால, அதே மாதிரி பல படங்கள்ல பார்த்த மாதிரி ரிப்பீட்டட் மோடு இந்த காட்சிகள் இருக்கிறதுனால, பெரிய அளவுல இந்த படம் வந்து நம்மள வந்து இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.